Hi friends, welcome to Jobs Today channel. நம்ம சேனல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பத்தி தான் பார்த்துட்டு வரோம். நாம இன்னைக்கு சவுத்தர்ன் ரயில்வேல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆர்கனைசேஷன்ல நர்சிங் சூப்பரிண்டெண்டன்ட் போஸ்ட்ல 83 வேகன்சிஸ், பிசியோதெரபிஸ்ட் போஸ்ட்ல ஒரு வேகன்சி, ECG டெக்னீஷியன் போஸ்ட்ல 4 வேகன்சி, ஹீமோடயாலிசிஸ் டெக்னீஷியன் போஸ்ட்ல 3 வேகன்சி, ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட் போஸ்ட்ல 48 வேகன்சி, ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டன்ட் மெடிக்கல் போஸ்ட்ல 40 வேகன்சி, லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2 போஸ்ட்ல 9 வேகன்சிஸ், ரேடியோகிராஃபர் போஸ்ட்ல 3 வேகன்சிஸ்னு மொத்தம் 191 வேகன்சிஸ் இருக்கு. ஜாப் லொகேஷன் சென்னை. இந்த ஜாபுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நர்சிங் சூப்பரிண்டெண்டன்ட் போஸ்ட்டுக்கு B.Sc நர்சிங் அல்லது 3 வருட டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சவங்களா இருக்கணும். பிசியோதெரபிஸ்ட் போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரி இன் பிசியோதெரபிஸ்ட் முடிச்சவங்களா இருக்கணும். ECG டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு 10th +2 graduation in science, diploma or degree in ECG laboratory டெக்னாலஜி படித்தவங்களா இருக்கணும். ஹீமோடயாலிசிஸ் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு B.Sc அதனோட டிப்ளமோ இன் ஹீமோடயாலிசிஸ் முடித்தவங்களா இருக்கணும். ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட், ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டன்ட் மெடிக்கல் போன்ற போஸ்ட்டுக்கு 10th +2 முடித்தவங்களா இருக்கணும். லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2 போஸ்ட்டுக்கு சயின்ஸ் குரூப்பில் +2 முடித்தவங்களா, அதனோட டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி முடித்தவங்களா அல்லது டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடித்தவங்களா இருக்கணும். ரேடியோகிராஃபர் போஸ்ட்டுக்கு 10th +2 சயின்ஸ் குரூப்பில் முடித்தவங்களாகவும், டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபி அல்லது எக்ஸ்ரே டெக்னீஷியன் அல்லது ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி 2 வருட கோர்ஸ் முடித்தவங்களா இருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் மற்றும் விரிவான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க நாங்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நர்சிங் சூப்பரிண்டெண்டன்ட் போஸ்ட்டுக்கு 20 வயது முதல் 40 வயது வரை, பிசியோதெரபிஸ்ட், ECG டெக்னீஷியன், லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2 போன்ற போஸ்ட்டுக்கு 18 வயது முதல் 33 வயது வரை, ஹீமோடயாலிசிஸ் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு 20 வயது முதல் 33 வயது வரை, ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட் அண்ட் ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டன்ட் மெடிக்கல் போஸ்ட்டுக்கு 18 வயது முதல் 30 வயது வரை, ரேடியோகிராஃபர் போஸ்ட்டுக்கு 19 வயது முதல் 33 வயது வரை. சேலரி பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா நர்சிங் சூப்பரிண்டெண்டன்ட் போஸ்ட்டுக்கு 44,900 ரூபாய், பிசியோதெரபிஸ்ட் போஸ்ட்டுக்கு 35,400 ரூபாய், ECG டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு 25,500 ரூபாய், ஹீமோடயாலிசிஸ் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு 35,400 ரூபாய், ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட் அண்ட் ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டன்ட் மெடிக்கல் போன்ற போஸ்ட்டுக்கு 18,000 ரூபாய், லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2 போஸ்ட்டுக்கு 21,700 ரூபாய், ரேடியோகிராஃபர் போஸ்ட்டுக்கு 29,200 ரூபாய். செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டெலிகான்ஃபரன்ஸ் இன்டர்வியூவும் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் இருக்கு. இந்த ஜாபுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அப்ளிகேஷனை சமர்ப்பிக்க ஆரம்ப தேதி ஏப்ரல் 21, 2021, கடைசி தேதி ஏப்ரல் 30, 2021. அஃபிஷியல் வெப்சைட் www.indianrailways.gov.in. இந்த ஜாபை பற்றின டீட்டெயில்ஸையும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நாங்கள் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.